சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். இப்போதான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்ட்டு வீடியோக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு விடுகதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதுங்க, வீடியோ கடைசி வரைக்கும் போய் பாருங்கள். கடைசியில் ஆன்சரை நானே சொல்லியிருப்பேன். முத்துவும் மீனாவும் விஜயா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா யூடியூப் சேனலை பற்றி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசுனாங்கன்றதை நானும் பார்த்தேன். அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதை ஆடி அவங்க போட்டாலே அவங்களுக்கு நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்ருப்பாங்க. முத்து ஏன் நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். மீன் அது எப்படிங்க நான் சொல்லணும்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் அத்தைக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்குது, பார்வதி ஆண்டிக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்குது, நாம் எதை பற்றி போடுறதுங்க, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. முத்து உனக்கு பூ கட்ட தெரியும்ல, அதே நீ வீடியோ எடுத்து போடு, பூவை பற்றி உனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதை பற்றி சொல்லு, கண்ணை மூடிட்டே பூ கட்டுற ஆள் தானே நீ, அதனால் நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை தான் நம்ம வெளியே காட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கார் ஓட்டுறேன், நான் அதை பற்றி போடுறேன், ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது இடத்துக்கு போகிறேன், எங்கே நல்ல சாப்பாடு இருக்கும், இன்றைக்கி எவ்வளோ லாங் நான் ட்ரைவ் பண்ணேன், இதையெல்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாங்க. சூப்பருங்க, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. முத்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சத்யாவையும் ரேகாவையும் சேர்த்து வைக்கணும், அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு சொல்லுவார். மீனாவும் ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுகதை. இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும், அவன் யார்? ஒரு பக்கம் மனோஜ் ரோகிணிக்கு கேஷ் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி உள்ளே வா மனோஜ் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மனோஜ் உள்ளே வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. மனோஜ் இந்த உனக்கு தர வேண்டிய கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. இரு மனோஜ், நான் சமையல் பண்ணியிருக்கேன் உனக்காக, இப்போ நான் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. உங்கள் அம்மா அன்றைக்கி இப்போ எவ்வளோ பேசுனாங்க, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆத்திரமாக இருந்தது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ உங்கள் அம்மாவை விட்டுட்டு என் கூட தங்கு, நம்ம 2 பேரும் தனியாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அவங்களே பார்க்குறாங்க. என்ன மனோஜ் பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எனக்கு டிவோர்ஸே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ஓ, என்னை டிவோர்ஸ் பண்ணுற முடிவிலே தான் நீ இன்னமும் இருக்கியா? நான் உனக்காக கஷ்டப்பட்டு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்தேன், நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அந்த 5 லட்சத்தை கூட கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி என்னோட 5 லட்சத்தை கூட நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ இருக்க நிலைமையில எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அது என்னோட பிரச்சனை, நீ டிவோர்ஸ் கொடுக்குறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் நீத்து பிஜுவை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பிஜுவும் வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன விஷயமா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிஜு கேட்குறாரு. இல்லை உங்களால் எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், இப்போ தான் நீங்கள் ஜெயிலேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இன்னமும் ஸ்ருதி அடையணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி அடையணும்னு ஆசைலாம் இல்லை, அவள் எனக்கு கிடைச்சானா அவளை வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஸ்ருதி கிடைச்சா எனக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ரவி கிடைப்பாங்க, நான் ரவியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, 1 சைடு லவ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி நடுவில் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போ இது 2 சைடு லவ்வாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா நம்ம 2 பேருக்கும் தேவையானவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. மனோஜ் அவர் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்டே எனக்கு 5 லேக் தேவைப்படுது, அரேஞ்ச் பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேறு ப்ரோ, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை ப்ரோ, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயாவது வாங்கித்தா ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி என்னை ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்காக செலவு பண்ண கேஷு, அதை நான் அவங்கக்கிட்ட கொடுக்கணும், என்கிட்டலாம் இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சவங்களாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கரெக்டாக கடைக்கு அந்த மென்டல் வராங்க. அங்கே வேலை செய்கிறவங்க அன்றைக்கி பார்த்துட்டு போனவங்க வராங்க, கண்டிப்பாக எனக்கு 5 லேக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூடவே அவங்க அம்மாவும் வருவாங்க. அவங்க அம்மா கிட்ட என்னங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களே சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம் வரலங்க, இவளுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாதவ, இவ இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாம் வீடியோக்கு நடுவில் கேட்டிருந்த அந்த விடுகதைக்கான விடை பார்த்தீங்கன்னா தேல். இனி அடுத்தடுத்து வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.